ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். சாரி படம் பார்த்தேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சாரின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கு கிளாமர் வச்சாங்களா இல்லை கிளாமர் வைக்கிறதுக்காக இந்த கதை எடுத்தாங்கன்னு தெரில. படத்தில் அவ்வளோ கிளாமரு. ஒரு இலைமறைவு காய் மறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக எந்த அளவுக்கு சென்சார் அலோவ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஃபுல் படமே கிளாமர் வந்து காமிச்சு விட்டாங்க. அது வந்து படத்தை வந்து கொஞ்சம் ஓவர் கிளாமரஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளாமர் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து செட் ஆகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு சீன், ஒரு கடத்தல சீன், அதுலேருந்து வெளில வரணும்னா மிஞ்சி போனால் 10 மினிட்ஸில் காமிச்சிடலாம். அதை வந்து ஒரு 1 மணி நேரம் ஜவு மாதிரி இழுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. ஹீரோ வந்து ஒரு சைக்கோ. அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுறான். இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். ஸோ இதை பற்றின தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஹீரோயினை ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. பட் ஓவர் கிளாமரஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கோவாக இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. கதை வந்து பெருசாக இல்லை. ராம்கோபால் வர்மா எப்படி கதை எழுத வந்தாருன்னா, கதையை அவருக்கு எழுத வரலங்கிற மாதிரி இந்த இருக்குது. முன்னால் வந்து ஒரு பெரிய ஒரு டேரக்டர் வந்தவர், இப்போ வந்து அவர் பேரை ரொம்ப கெடுத்துக்கிறாரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். படம் வந்து வேஸ்ட்டு. கிளாமர் ரசிகர்கள் நீங்கள் இந்த கிளாமரை வந்து சாங்ஸ் ஒரு 4 சாங் இருக்குது, அதை வந்து யூடியூப்பில் போடுவாங்க, பார்த்து ரசிங்க. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல.